எல்லாரும் வாசிப்போம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். 9ஆம் வசனம், பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்தவைகளாக இருக்கிறது. சொல்லுங்க, உயர்ந்த நினைவுகள். சதம் உயர்ந்த நினைவுகள், உயர்ந்த வழிகள். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். நம்மகிட்ட சில சமயங்களில் உயர்ந்த நினைவுகள் இல்லை, நம்முடைய வீழ்ச்சியடைந்த குணம் உயர்ந்த வழிகள் இல்லாமல் உயர்ந்த நினைவுகள் இல்லாமல் இருக்குது. ஆண்டு சொல்றாரு, என் நினைவுகள் உங்களுடைய நினைவுகளாய் மாறுவதாக. ஏன் இந்த நினைவுகள் டிரான்ஸ்ஃபர் ஆகுது? ஏன்னு சொன்னால், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னு சொன்னால் நிறைய அடிப்படை காரியங்கள் மாற்றப்பட வேண்டியதாக இருக்குது. அதில் ஒன்று, நினைவுகள் மாற்றப்பட வேண்டும். ஏன்னா நினைவுகள் மாறினா தான் பிலீவ் சிஸ்டம் மாறும், நம்பிக்கைகள் மாறும். ஏன்னா எண்ணங்கள் வெளியில் தான் நம்பிக்கை உண்டாகிறது, நம்பிக்கை மாறும். நம்பிக்கை மாறினா தான் பேச்சு மாறும், பேச்சு மாறினா தான் செயல் மாறும். இதெல்லாம் ஒரு பெரிய நகமும் சதையும் போல ஒரு இணைக்கப்பட்டிருக்கிற காரியம். அதனால தான் கடவுள் சொல்கிறாரு, உங்களுடைய நினைவுகள் மோசமாக இருக்கிறது தப்பு இல்லை. ஏன்னா அதுக்கு மேலே சொல்கிறாரு, துன்மார்க்கன் தன் நினைவுகளை விட்டு திரும்ப வேண்டும், அக்கிரமக்காரன் தன் எண்ணங்களை விட்டு திரும்ப வேண்டும். துன்மார்க்கன் அக்கிரமக்காரன்னா இது பாருங்க, ரட்சிக்கப்படாதவன் சொல்ல, ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படாத யாராக இருக்கலாம். இந்த நினைவுகள் கொஞ்சம் மாற்றப்பட வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, நினைவுகள் மாற்றப்பட வேண்டும். சொல்லுங்களேன், நினைவுகள் மாற்றப்பட வேண்டும். தலையில கை சொல்லுங்க, என் நினைவுகள் மாற்றப்பட வேண்டும். அப்போ எப்படி நினைவு மாறும்ன்றதான் போன வாரத்தில் பார்த்தோம். எப்படி நினைவு மாறும்? கடவுள் யாரையும் மாற்றுகிறது இல்லை. நல்லா கவனிங்க, நான் யாரையும் மாற்றுறது கிடையாது. கடவுள் எல்லாரையும் மாற்றுகிறார்னு சொன்னால் ரொம்ப ஈஸி, உலகமே மாறி இருக்கும். ஆமாவா இல்லையா? கடவுள் மாற்றுறதா இருந்தால் உலகமே மாறி இருக்கும், எல்லாமே நல்லவங்களா இருப்பாங்க, யாருமே கெட்டவங்க இருக்கவே மாட்டாங்க. கடவுள் மாற்றம் என்கிற வேலையை அவர் செய்வதில்லை. இதுதான் மிகப்பெரிய ஒரு சத்தியம். மாற்றத்தின் வேலையை அவர் செய்வதில்லை. அப்படின்னா எப்படி சார்? நான் என்ன கேட்குறேன், மாற்றத்தின் வேலையை அவரே செய்கிறதா இருந்தா எதுக்கு கோயில், எதுக்கு பிரசங்கியாளர், எதுக்கு பிரசங்கம்? ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்புங்கள், மாறுங்கள். தட்ஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. மாற விரும்பி அவரிடத்தில் வருகிறவர்களுக்கு அவர் மனதை மாற்றுகிறதில்லை, அவர் மனதை கொடுக்கிறார். இது கொஞ்சம் டிஃபரெண்ட். ஆமென். அவர் மனதை மாற்றுகிறதில்லை, மனதை கொடுக்கிறார். மாற விரும்பி வருகிறவர்களுக்கு. மாற விரும்பி வந்திருக்கிறீங்களா? நான் மாற விரும்பி வர்றேன். எண்ணங்கள் மாறணும், என்னுடைய பிலீஃப் சிஸ்டம் மாறணும், கன்விக்ஷன் மாறணும், என்னுடைய வார்த்தைகள் பேச்சு மாறணும், என் செயல் மாறணும்னு நான் மாற விரும்பி வந்திருக்கிறேன். நீங்கள் நானும் அப்படிப்பட்ட ஒரு விருப்பத்தோட ஆசையோட கடவுளுடைய சமூகத்தில் வர வேண்டும். மாற விரும்பி வருகிறவர்களுக்கு அவர் மாற்றத்தை எப்படி கொடுக்கிறார்னா, மனதை அவர் கொடுக்கிறார், அவங்க மாற ஆரம்பிக்கிறாங்க. அதனாலதான் அவர் சொல்றாரு, என் நினைவுகள், என் வழிகள், என்னுடைய யோசனைகள். கடவுளுடைய வார்த்தையை கேட்கும்போது அவருடைய நினைவுகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம், அவருடைய யோசனைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம், அவருடைய எண்ணங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். என்னுடைய புஸ்தகத்தை நீங்க படிச்சீங்கன்னா யாருடைய எண்ணங்கள் உங்களுக்கு கிடைக்கும்? என்னுடைய எண்ணம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல கடவுளுடைய புஸ்தகத்தை படித்தால் கடவுளுடைய எண்ணங்கள் உங்களுக்கு கிடைக்கும். கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதனால அவர் சொன்னார், என்னுடைய நினைவுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், என்னுடைய யோசனைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், என்னுடைய எண்ணங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அதனாலதான் பாருங்க, அவருடைய எண்ணங்கள் நமக்குள்ளே வரும்போது நம்முடைய எண்ணங்கள் மாற ஆரம்பிக்கிறது, நம்முடைய யோசனைகள் மாற ஆரம்பிக்கிறது. ஏன் எண்ணங்கள் மாற வேண்டும்? ஏனென்றால் ஒரு மனுஷனுடைய எண்ணங்கள் மாறும்போதுதான் அவனுடைய வழிகள் மாற ஆரம்பிக்கிறது, அவன் போகிற பாதை மாற ஆரம்பிக்கிறது, அவனுடைய யோசனைகள் மாறும்போதுதான் அவனுடைய பிரயாணங்கள் மாற ஆரம்பிக்கிறது. பிரயாணம் மாற வேண்டுமா? வாழ்க்கை பிரயாணம் மாற வேண்டும் என்று சொன்னால் நான் சொல்கிறேன், நம்முடைய எண்ணங்கள் மாற வேண்டும். எண்ணங்கள் எப்படி மாறுது? கடவுளுடைய எண்ணங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் சொல்றாரு, என்னுடைய யோசனைகள், என்னுடைய நினைவுகள் உங்களுடைய நினைவுகளைப் போல் அல்ல, உங்களுடைய வழிகளைப் போல் அல்ல, உங்களுடைய யோசனைகளைப் போல் அல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எதுக்கு தெரியுமா? நல்ல வேளை என்ன போல அவர் யோசிக்கிறது இல்லை. கை தட்டுங்களேன். ஆமென். என்ன மாதிரி அவர் யோசிக்கிறது இல்லை, நான் தான் அவரை மாதிரி யோசிக்க வேண்டும், நான் தான் அவரை மாதிரி யோசிக்கணும். பிளஸி சொன்னால இது இதை படிக்கிற எண்ணம் எனக்கு வரல, எங்க அண்ணனுக்கு தான் வந்துச்சுன்னா நல்லா இருக்குது இது. ஆனா நம்ம சொல்லுவோம், நான் யோசிக்கிறது தான் நான் படிப்பேன்னு சொல்லுவோம்ல. பரவாயில்ல, கர்த்தர் நம்மளை வழியை
திசையை திருப்புறதுக்கு, பஸ் ஏற வைக்கிறதுக்கு, அந்த காலேஜ் போய் சேர வைக்கிறதுக்கு போதுமான எண்ணத்தை அண்ணமார்களுக்கு கர்த்தர் கொடுக்குறார். கைத்தட்டுங்களேன். ஆமென். அண்ணமார்களுக்கு கொடுக்கறதுனால எண்ணங்கள் மாறுது, வழிகள் மாற ஆரம்பிக்குது. இருக்கிறீங்களா இல்லையா? ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம் பண்றீங்களா? ஆமென். அப்ப கடவுளுடைய எண்ணங்கள் நமக்கு வர வேண்டும். அந்த எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையை திசை திருப்பி கொண்டு போகிறது. நம்முடைய யோசனைகள் நம்முடைய எண்ணங்களை மாற்றுது. அதனால தான் பாடும்போது சொன்னோம், முந்தினதை யோசிக்காத, பூர்வமானதை சிந்திக்காத. சில சமயங்கள் நாம் விசுவாசிக்கிறது எல்லாமே நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸை விசுவாசிக்கிறோம், நம்முடைய ஃபீலிங்ஸை விசுவாசிக்கிறோம். கடவுளுடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். கடவுளுடைய வார்த்தைக்குள்ள கடவுளுடைய எண்ணங்கள் இருக்குது, கடவுளுடைய யோசனைகள் இருக்குது. இதை தான் விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய ஃபீலிங்ஸ் என்னன்றதை விசுவாசிக்க கூடாது, நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றதை விசுவாசிக்க கூடாது. அதான் நான் பாடுறோம், முந்தினதை யோசிக்காத, முந்தினதை நம்பாத, பூர்வமானதை சிந்திக்காத, அதை பிலீவ் பண்ணாத. அது உன்னுடைய வாழ்க்கையில உன்னை முன்னோக்கி கொண்டு போகாது. ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் மாற்று. என்னுடைய எண்ணங்களை நீ பெற்றுக்கொள்ளும் போது ஆட்டோமேட்டிக்காக மாற ஆரம்பிக்குது, கேரக்டர் மாற ஆரம்பிக்குது, நம்முடைய பாதைகள் மாற ஆரம்பிக்குது, நம்முடைய ஃபியூச்சர் மாற ஆரம்பிக்குது. அவருடைய எண்ணங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். கடவுளுடைய வார்த்தையை கேட்க கேட்க அவருடைய எண்ணங்கள் நமக்குள்ள டிரான்ஸ்ஃபர் ஆகுது. கடற்கடன்னு சில காரியங்கள் இன்றைக்கு பார்ப்போம். நல்ல கவனிங்க. ஏன் இந்த எண்ணங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும்? அறிவியல் பூர்வமான சில 4 காரியத்தை இப்படி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஒன்று, ஏன் இந்த எண்ணங்கள், கடவுளுடைய எண்ணங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும்? இந்த பூமியே, முழு உலகமே, அண்ட சராசரமே கடவுளால் இயக்கப்படுகிறது. ஃபங்க்ஷனே கடவுள் தான் பண்றாரு. அதனால தான் ஃபர்ஸ்ட் இந்த கோளினுடைய இயக்கமே, ஃபங்க்ஷனுக்கே தேவையான சகல சக்திகள் எங்கிருந்து கிடைக்குதுன்னா பூமி வானத்திலிருந்து தான் பெற்றுக்கொள்ள முடிகிறது. அதனால தான் எண்ணங்களை பெற்றுக்கொள்ளணுன்றாங்க. இந்த முழு உலகமும் அண்ட சராசரத்தினுடைய ஃபங்க்ஷன் எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னா பரலோகத்திலிருந்து தான் இந்த பூமிக்கு கிடைக்கிறது. ஆண்டவர் நம்மளை பார்த்து மட்டும் சொல்லல, என்னுடைய எண்ணங்களை பெற்றுக்கொள்ளுங்க, என்னுடைய யோசனைகளை, நினைவுகளை பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லல. இந்த முழு உலகமே கடவுளுடைய யோசனையினால் தான் ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டு இருக்குது. எத்தனை பேர் அப்படி பார்க்குறீங்க? கடவுளுடைய எண்ணங்களால தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. அதனால தான் நம்ம பாடணும்ல, வானங்களுடைய எல்லையை அவர் விரித்து வைத்திருக்கிறார். அவருடைய எண்ணங்கள். தண்ணீருக்குள் நான் கடந்து போனாலும் அது என் மேல் புரளுவதில்லை. அவருடைய எண்ணங்கள். அவர் அதற்கு எல்லையை குறித்து வைத்திருக்கிறார். அவருடைய எண்ணங்கள், அவருடைய யோசனைகள்னால தான் இந்த பூமியை ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டு இருக்குதுன்றாங்க அறிவியல் பூர்வமாக. ஃபர்ஸ்ட். இரண்டாவது, இந்த பூமியில் இருக்கிற சகல விருட்சங்களும், அதில் உண்டாகிற செழிக்கிற காய் கனி, அதில் உண்டாகிற பூக்கள், விருட்சங்கள், இவைகள் எல்லாவற்றுக்குமே தேவையான சகல சக்தியும் ஆற்றலும் எங்கிருந்து கிடைக்குதுன்னா கடவுள்கிட்ட தான் கிடைக்குது. பரலோகத்துல தான் வருதுன்றாங்க. வெப்பம் இல்லைன்னா, சூரியன் வரலைன்னா, மழை வரலைன்னா இந்த பூமியில் இருக்கிற எதை விதைச்சாலும் வளராது இல்லையா? இரண்டாவது, ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனே கடவுளுடைய எண்ணங்கள் மூலமாக தான். ரெண்டாவது, சகல செழிப்பு, சகல பெருக்கம், சகல உற்பத்தி திறனும் எங்கிருந்து கிடைக்குதுன்னா அங்கிருந்து தான் கிடைக்குது. மூணாவது, இந்த பூமியில உயிர் வாழ்கிற சகல மிருகங்கள், பறவைகள், இன்னும் சொல்ல போனா மனுஷன், எல்லாருக்கும் அவர்கள் வாழ்வாதாரமே எங்கிருந்து கிடைக்குதுன்னா கடவுளுடைய ஆற்றல் சக்தியின் மூலமா தான் வானத்திலிருந்து இறங்கி வருகிறது. இந்த பூமி தனித்து இயங்கவில்லை. இந்த பூமியில் இருக்கிற அத்தனைக்கும் உயிர் பரலோகத்திலிருந்து தான் கிடைக்கிறது. ஆண்டவர் அதனாலதான் 4வது விசேஷ சிருஷ்டிப்பா இருக்கிற மனுஷனுக்கு, இந்த மண்ணில் இருக்கிற மனுஷனுக்கு, மண்ணிலிருந்து மனுஷனா உண்டாக்கப்பட்ட மனுஷனுக்கு, அவன் ஆவி, ஆத்மா, சரீரம், அவனுடைய கையிடும் காரியம், பொருளாதாரம், எல்லாவற்றுக்கும் கடவுளுடைய எண்ணங்கள் தான் பதிலாக இருக்கிறது. அவருடைய எண்ணங்கள் மூலமாக தான், யோசனைகள் மூலமாக தான் அந்த மனுஷன் வாழ்வதற்கான சகல சக்தியையும் ஆற்றலையும் சகல விதமான உயிர்ப்பிக்கிற காரியங்களையும் மனுஷன் பெற்றுக்கொள்கிறான். நிறைய வசனங்களை வாசிக்கலாம், எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குது. ஆனால் கரெக்டாக சொல்லிட்டு போயிடுறேன். ஒன்று, இந்த ஃபங்க்ஷன், இந்த பூமி ஃபங்க்ஷனே அப்படிதான் கடவுளுடைய எண்ணத்தில் தான் ஆகுது. கடவுள் இல்லாமல் அவருடைய கையை மிஞ்சி எதுவுமே நடக்கிறது இல்லை. இரண்டாவது, இந்த பூமியில் செழிக்கிற காரியம் எல்லாமே பறவைகள், செடி கொடிகள், விருட்சங்கள் எல்லாமே. மூன்றாவது, பறவைகள், மிருகங்கள். 4வது, மனுஷன். எல்லாமே கடவுளால் மட்டும்தான் இயக்கப்படுகிறோம். நம்ம அவரை மிஞ்சி ஒன்றும் இல்லை.
அவருடைய யோசனைகள், அவருடைய எண்ணங்கள், அவருடைய கற்பனைகளால் தான் நாம் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் அப்படி பார்க்குறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. சில சமயம் நீங்கள் நினைக்கிறீங்களா என்னால் எல்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொன்னார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, உங்கள் கைபலன் உங்கள் சாமர்த்தியம் நினைக்காதீங்க, உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை உண்டு பண்ணினவர் நான். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம்லாம் படிச்சு பாருங்க. அவர் சொல்றாரு, உங்களை வந்து நான் வனாந்திரத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தவர் நான். ஆண்டவர் சொல்றாரு, இப்படி கொண்டு போனா நீங்க மனமடிந்து போவீர்கள்னு சொல்லி நான் இப்படி உங்களை கூட்டு போனேன்றார். எப்படி பாருங்க, நீங்க நினைக்கிறீங்களா எல்லாம் அவங்களுடைய சாதுரியம், அவங்களுடைய கைபலன், அவங்க சாமர்த்தியத்தினால எல்லாமே நடந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, எல்லாவற்றையும் தேவனே ஆதி முதல் அந்த வரையிலும் இயக்கி வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படி பாக்குறீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. பாக்குறீங்களா? ஆண்டவர் தான் இயக்கி வந்திருக்கிறார். நீங்க நினைக்காதீங்க எங்கேயோ பிறந்து எங்கேயோ வாழ்ந்துகிட்டு இருக்க நினைக்காதீங்க. கடவுள் நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கடவுள் தான் கொண்டு வந்திருக்கிறார். கடவுளால தான் நான் இங்க இருக்கிறேன். சொல்லுங்க, கடவுளால தான் நான் இங்க இருக்கிறேன். சொல்லுங்க, கடவுள், அவருடைய எண்ணம், அவருடைய யோசனை. இன்னும் சொல்ல போனா இன்னும் எவ்வளவு தூரம் போகும்னு தெரியாது. இன்னும் கொண்டு போய் எங்க இணைப்பாருன்னு தெரியாது. யார் அவங்களுக்கு மருமகனா தருவார்னு தெரியாது. யார் அவங்களுக்கு மருமகளா தருவார்னு தெரியாது. யார் அவங்களுக்கு பேரன் பேத்தியா தருவார்னு தெரியாது. யாருக்குமே தெரியாது. கையை உயர்த்தவங்க யாருக்குமே தெரியாது. அவருடைய எண்ணங்கள், அவருடைய யோசனைகள். அதனால நம்முடைய இருதயங்களை அவருடைய எண்ணங்களுக்கும் அவருடைய யோசனைகளுக்கும் விட்டு கொடுக்கணும். எப்படி அவருடைய எண்ணங்களுக்கு யோசனைகளுக்கு விட்டு கொடுக்கிறது? அவருடைய எண்ணங்களையும் யோசனைகளையும் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்குள்ளதான் அவருடைய வழிகள் இருக்குது. அவருடைய 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 சகல ஞானமும் அதுக்குள்ளதான் இருக்குது. அப்படிதான் இயக்கி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. முழு உலகமே அப்படித்தான் ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டு இருக்குது. ஆமென், விசுவாசிக்கிறீங்களா? சரி, குறிப்பா மனுஷன்கிட்ட வருவோம். மனுஷன் யாரு? ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த மனுஷனுக்கு தேவையான சகலமும், குறிப்பாய் மனம். இந்த எண்ணங்கள் போய் எங்க தங்குதுன்னா மனதுல போய் தங்குது. அவனுடைய ஆத்ம பகுதியில் வேலை செய்யுது. அப்போ அங்க வரும்போது நல்லா கவனிங்க, ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து வேதாகம் முழுவதுமே ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. இது யாரால மட்டும் என்னுடைய எண்ணங்களை நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னா, ஒரு தகப்பன் மகனுக்கு மாத்திரம்தான் இந்த எண்ணங்கள் வந்து ரொம்ப ஈஸியா புரிய வரும். நல்லா கவனிங்க, கரெக்டா ஃபாதர்ஸ் டேக்கு வந்துட்டோம் பாருங்க. தகப்பன் மகன், தகப்பன் மகள், இந்த உறவுக்கு மட்டும்தான் இந்த எண்ணங்களுடைய வேல்யூ தெரியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இருக்கிறீங்களா இல்லையா? வந்துட்டோம், கரெக்டா பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. இது வந்து ஏற்கனவே ரெடியானது தான், ஆனால் கர்த்தர் வந்து கனெக்ட் பண்றாரு. இந்த எண்ணங்கள், நினைவுகள் வந்து யாருக்கு ரொம்ப ஈஸியா வெளியே தெரியும் அப்படின்னா, இப்போ நான் ஒரு ஆக்ஷன் பண்ணாலே யாருக்கு ரொம்ப ஈஸியாக விளங்கும்? பிரெயினுக்கும் பேர்லுக்கும் ஈஸியாக விளங்கும். டேடி என்ன சொல்கிறாருன்னு விளங்கும். ஆமாவா இல்லையா? சரி, பேசலாம் தேவையில்லை, ஆக்ஷன் பண்ணாலே போதும். ரவி பிரதர் ஆக்ஷன் பண்ணாலே கார்த்தியும் பிளஸையும் அரண்டு உட்காந்துருவாங்க. ஆமாவா இல்லையா? விளங்குதா இல்லையா? விளங்கும். அப்போ இந்த எண்ணங்கள், நினைவுகளை பெற்றுக் கொள்ளுங்கள்னு சொல்லி யாருக்கு ரொம்ப உரிமையா, யாருக்கு ரொம்ப முக்கியப்படுத்துறாரு அப்படின்னா, நீங்க நினைக்காதீங்க எங்க வசனம் வந்து துன்மார்க்கன், அக்கிரமக்காரன் போட்ட உடனே வந்து ரொம்ப பொல்லாத ஆட்கள் நினைக்காதீங்க. ஏன் துன்மார்க்கன், அக்கிரமக்காரன் இவர் வராருன்னா, அவர் பிள்ளைகள் இப்படி ஆகி போனார்கள். அவங்க எண்ணம் மோசமாயிடுச்சு, அவங்க எண்ணங்கள், நினைவுகள் கெட்டு போயிடுச்சு அப்படின்னு தான் பெற்ற தகப்பன் இறங்கி வராரு. ஏன் எண்ணங்கள் எடுத்துக்கோ, நீ வாழ்க்கையில நல்லா வரணும், என் நினைவுகள் எடுத்துக்கோ, நீ மேல வரணும்னு சொல்லி அவர் இறங்கி வருகிறார். அதனாலதான் இந்த பாருங்க, இந்த கனெக்ஷன் ரொம்ப முக்கியம். என்ன நடக்குது? ஒரு தகப்பன், அந்த தகப்பனாகிய தேவனுடைய வார்த்தையினாலேயே அந்த எண்ணங்கள், அந்த நினைவுகள் வந்து பிள்ளைக்குள்ள வந்து சேர வேணும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். என் எண்ணங்கள் என் பிள்ளைக்குள்ள வரணும், என் நினைவுகள் என் பிள்ளைக்குள்ள வரணும். ஏன்னு சொன்னா, அவனை குறித்து நான் வச்சிருக்கிற ஐடியாஸ் ரொம்ப பெருசு, அவனை குறித்து நான் யோசித்திருக்கிற காரியம் ரொம்ப பெருசு, அவனுடைய ஃபியூச்சரை குறித்து நான் வச்சிருக்கிற பிளான் ரொம்ப பெருசு. அப்பா அம்மார்கள் இருக்கிறோம், அப்பாவுக்கு மட்டும்தான் ரொம்ப டீப் லெவலில் தெரியும் அந்த பெயின். வெளியே பார்க்கும்போது அப்பா எதிரி மாதிரியே தெரிவார்.
ஆனால் உள்ள இருக்கிற அவருடைய அன்பு வெளியே தெரியவே தெரியாது. தேவனை பாருங்க, எல்லாம் அவர் ரொம்ப மோசமான ஆள் நினச்சிட்டாங்க கடவுளில். ஆனால் அவர் வச்சிருக்கிற அன்பு, அவர் வச்சிருக்கிற நேசம், அவர் வச்சிருக்கிற அந்த பாசம் யாருக்கு ரொம்ப வழங்கும் தெரியுமா? கூடயே இருக்கிற ஆளுக்கு தான் ரொம்ப வழங்கும். எங்கள் அப்பா கண்டிக்கிறாருன்னா அவர் என் மேலே வச்சிருக்கிற அன்பு எவ்வளவு ஆழம், எவ்வளவு அகலம், நீளம், உயரம்ன்றது அவனுக்கு மட்டும்தான் விளங்கும். சொல்றாரு, என் நினைவுகளை பெற்றுக்கொள், என் எண்ணங்களை பெற்றுக்கொள், நீ மகிழ்ச்சியாய் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும், நீ உன்னுடைய வீட்டில் தேவதாரு விருட்சம் முளைக்க வேண்டும், மிருது செடி எழும்ப வேண்டும், காஞ்சொரி இருக்கக்கூடாது, உன்னுடைய வீட்டில் முள்ளு செடி இருக்கக்கூடாது, முட்காட. யார் நினைப்பா? இந்த ஏசாயா 55 யாரை பற்றி பேசுது? ஒரு தகப்பன் மகனுக்கு உள்ள உறவை பற்றி பேசுகிறது. ஒரு அப்பா தன்னுடைய இருதயத்தை பொளந்து மகன்கிட்ட பேசிட்டு இருக்காரு, பிள்ளைகள்கிட்ட பேசுறாரு. நீ நல்ல நிலைமைக்கு வருவது என்னுடைய விருப்பம், என்னுடைய யோசனை, என்னுடைய எண்ணம். சில சமயங்களை உன்னை கண்ட்ரோல் பண்ணும்போது, சில சமயங்கள் உன்னை வந்து முறுக்கி எடுத்து வெளியே கொண்டு வந்து இப்படி பண்ண அப்படி பண்ண சொல்லும் போது எதிரி மாதிரி தெரியலாம். ஆனால் இன்னைக்கு உனக்கு விளங்காது. ஒரு நாள் வரும்போது, உன் வீட்டில் மிருது செடி முளைக்கும் போது, தேவதாரு விருட்சம் முளைக்கும் போது நீ அறிந்து கொள்ளுவாய், எங்கள் அப்பா என்னை கரெக்டாக நடத்தி கொண்டு போனார்ன்றதை நீ அறிந்து கொள்ளுவாய். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்லுங்க? எத்தனை பேர் அப்படி யோசிச்சு பார்க்குறீங்களா? ஆமை. அப்போ முழு வேதாகமத்திலுமே 2 உறவு கரெக்டாக சொல்லப்பட்டிருக்குது. ஒன்று தகப்பன் மகன், ஒன்று தகப்பன் மகன் மேலே வச்சிருக்கிற உறவு, இரண்டாவது மகன் அல்லது பிள்ளை தகப்பன் மேல் வைத்திருக்கிற அந்த கீழ்ப்படிதல், அந்த அன்பு, அந்த பாசம். இந்த 2 உறவும் முழு வேதாகமத்தையும் ஆண்டு கொள்ளுது. ஒரு வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. 2 கொரிந்தியர் 4:17, 2 கொரிந்தியர் 4:17 வாசித்து பாருங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஓ ஹல்லேலூயா. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. சில சமயங்களில் பாருங்க, ஒரு தகப்பன் பேசும்போது அது ஒரு மாதிரி தான் இருக்கும். ஒரு தகப்பன் வழி நடத்தும் போது ஒரு மாதிரி தான் இருக்கும். என் நினைவுகளை பெற்றுக்கொள், என் எண்ணங்களை பெற்றுக்கொள்ளும் போது என்ன, எனக்குன்னு ஒரு யோசனை இல்லையா, எனக்குன்னு ஒரு எண்ணம் இல்லையா, எனக்குன்னு அப்படிதான் இருக்கும். ஆனால் அப்பாவுக்கு தான் தெரியும், நான் அதெல்லாம் கடந்து வந்துட்டேன், நான் அதெல்லாம் தாண்டி வந்துட்டேன், அதெல்லாம் நான் பார்த்துட்டேன். நீ அந்த பக்கம் போனேன்னா உன் பலன் என்ன, உன் பலவீனம் என்னன்னு எனக்கு தான் தெரியும், நீ போய் மாட்டிக்குவே. சில சமயங்களில் பாருங்க, நம்ம பெற்றோருக்கு, நமக்கு கிடைத்த பெற்றோர் மாதிரி நம்முடைய பெற்றோருக்கு சரியான பெற்றோர் கிடைச்சிருக்க மாட்டாங்க. அதோட புரியுதா இல்லையா? நமக்கு கிடைத்த பெற்றோர் மாதிரி நம்முடைய பெற்றோருக்கு ஒரு சரியான பெற்றோர் கிடைச்சிருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாத்தையுமே பட்டு தான் தெரிஞ்சிருப்பாங்க. பைபிள் எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு. ஏன்னு சொன்னால், பைபிள் வந்து நாம் பட்டு தெரிந்து கொள்ளக்கூடாது, படித்தே தெரிந்து கொள்ள வேணும்னு தான் கையில் கொடுக்கப்பட்டு. நிறைய பெற்றோர் பட்டு தெரிஞ்சுக்கிறாங்க, நிறைய பிள்ளைகள் பட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஏங்க, பட்டு தெரிந்து கொண்டால், ஒருத்தர் சொன்னார், பட்டு தெரிந்து கொண்டால் வாழ்க்கை போதாது, நாம் படித்தே தெரிந்து கொள்வோம், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். கைத்தட்டி வராமன்னு சொல்லுங்க. ஆமென். அதனால தான் வசனத்துக்கிட்ட வரும், அதனால தான் அவருடைய எண்ணங்கள் கிட்ட வரும், அதனால தான் அவருடைய யோசனைகள் கிட்ட வரும். ஏன்னா நாம் பட்டு தெரிந்து கொள்ளக்கூடாது. நிறைய பெற்றோர், நிறைய தகப்பன்மார்கள் பட்டு விழுந்து எழுந்தவர்கள். அதனால தான் பாருங்க, வசனம் சொல்றது, உன் தகப்பன் முதிர் வயதாக இருக்கும்போது, உன் தாய் முதிர் வயதாக இருக்கும்போது அவளை என்ன செய்யாத, அசட்டை பண்ணாத. ஏன் அசட்டை பண்ணாத? ஒரே ஒரு பாயிண்ட் தான் எனக்கு கிடைச்சது. ஏன் அசட்டை பண்ணாத? உனக்கு கிடைச்ச அந்த பெற்றோர் மாதிரி அவங்களுக்கு ஒரு நல்ல பெற்றோர் கிடைக்கல. அவங்கள அசட்டை பண்ணாத. விழுந்து எழுந்தாங்க, பட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவங்களுடைய டாக்டர், அவங்களுடைய கன்விக்ஷன். அவங்களுக்கு இப்படி போதிக்கிற கால் இல்லை, அவங்க டக்குன்னு மாத்திக்கிறதுக்கு அவங்களால முடியல. அவங்களுக்கு போதுமான ஆலோசனைகள் கிடைக்கல, போதுமான இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்களுக்கு போய் சேரல. சில சமயங்களில் அப்படிப்பட்ட பெற்றோர்கள் இருப்பது பிள்ளைகளுக்கு அட்வான்டேஜா இருக்குது. ஏன்னு சொன்னா, இவங்க தப்பு பண்றதுக்கு. நிறைய பெற்றோர்களுடைய வாழ்க்கையை பார்த்து நிறைய பிள்ளைகள் வந்து சீரழிந்து போனார்கள். ஏன் சீரழிந்து போனார்கள்? அவங்க கேட்குறாங்க, என் பெற்றோர் சரியில்லை. ஹலோ, கர்த்தர் சொல்றாரு, இல்லை, உன் பெற்றோரை பற்றி பிரச்சனையை விடு. நீ ஒரு நாள் தாய் தகப்பனாய் வரும்போது உன் பிள்ளையும் அப்படி அசட்டை பண்ணாதபடிக்கு நீ உன்னை காத்து கொள்ள வேண்டும்.
எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப பாருங்க, வசனம் சொல்லுது, காண்கிற இந்த காரியங்கள்லாம் லேசான உபத்திரவம். இப்படி ஆண்டவர் திருப்புறாரு, நினைவுகளை கொடுத்து யோசனைகளை கொடுத்து திருப்புவது. எனக்குன்னு ஒரு யோசனை இல்லையா, எனக்குன்னு ஒரு எண்ணம் இல்லையா, நானே யோசிப்பேன், நானே எல்லாம் பண்ணுவேன். ஒரு அப்பாவுக்கு தான் தெரியும் உன் பலன் என்ன, உன் பலவீனம் என்ன. நிறைய பேர் சொல்றாங்க, நான் அப்படியே போற மாதிரியே வெளியே வந்துடுவேன். இல்லை, போற மாதிரியே நீங்க வெளியே வர முடியாது. போவீங்க, சிக்கிக் கொள்வீர்கள், சில சமயங்களில் மாட்டிக்கொள்வீர்கள். போதுமான காரியங்கள் உங்களுக்கு கிடைக்கல, போய் மாட்டிக்குவீங்க, போன மாதிரி வெளியே வர முடியாது. அப்புறம் வசனம் சொல்லுது, அப்புறம் முதல்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டி வரும். அப்புறம் முடிவு மோசமாக இருக்கும்போது திருந்துறதுக்கு நேரம் இருக்காமல் போயிடும். ஏராளமான காரியங்கள் இருக்குது. இதெல்லாம் நெகட்டிவ் சென்ஸ் இல்லை. ஒரு அப்பா மகன் மேலே வச்சிருக்கிற அந்த உறவு, அந்த அன்பு, அந்த பாசத்தினுடைய விளைவு தான் இதெல்லாம். பாருங்க, மத்தேயு 15ஆம் இடத்துல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க, மத்தேயு 15:26-28. ஒரு பெண்மணி தன்னுடைய பிள்ளையின் சுகத்திற்காக இயேசுவை பின்பற்றி வரா. வாசிக்கிறீங்களா அந்த கதையை? மத்தேயு 15ஆம் அதிகாரம் 26, 27, 28. அப்பொழுது மத்தேயு 15 வாசிக்கிறீங்களா? அங்க பாருங்க, அந்த கதை எங்க ஸ்டார்ட் ஆகுது? 21ஆம் வசனத்துல ஸ்டார்ட் ஆகுது. பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அங்கே அந்த திசைகளில் குடியிருக்கிற ஒரு கானானிய ஸ்திரீ, கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனை எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள். ஒரு மகளுடைய பிரச்சனையை ஒரு தாய் அறிந்து கொள்கிறாள். தாய்னாலும் சரி, தகப்பன்னாலும் சரி. இது தேவனை பற்றி பேசுறதுனால தகப்பன் மகன் சொன்னேன். பாருங்க, ஒரு தாய், தேவனே நம்முடைய தாயா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமா, ஒரு தாய் தன்னுடைய மகள் படுகிற வேதனையை, அந்த வேதனையிலிருந்து நீக்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிறாள். ஒரு தாய்க்கு தான் அந்த பெயின் இருக்கும், ஒரு தகப்பனுக்கு தான் அந்த பெயின் இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இருக்கிறீங்களா? அவள் இயேசுவின் பின்ன போகிறாள். இவள் யாருன்னு சொன்னா கானானிய ஸ்திரீ. கானானிய ஸ்திரீனா யாரு? இவள் ஒரு பிரஜாதி பெண். இவளுக்கு வந்து சுகத்தை பெற முடியவே முடியாது. ஏன்னா அந்த நாட்டில் ஒதுக்கப்பட்டவளா இருந்தா. இயேசுவே அடுத்த வசனத்துல சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க, வாசிங்க. அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லல. இதுவே வந்து அவளை அசட்டை பண்ற மாதிரி இருக்கு. ஒரு வார்த்தையும் சொல்லல. சீஷர்கள் வந்து இயேசு சொல்றாங்க, இவள் பின்தொடர்ந்து வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாளே, இவளுக்கு ஏதாவது ஒரு மன உத்தரவு சொல்லிருங்கன்னு சொல்றாங்க. ஏதாவது ஒன்று சொல்லி அனுப்பிடுங்க ஆண்டவரேன்றாங்க. அதற்கு அவர் என்ன சொல்றாரு? காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அல்லாமல் மற்றபடி நான் வேற யாருக்கும் வரலன்ட்டாரு. இந்த பெண் பிரஜாதி பெண், இந்த கானானிய ஸ்திரீ, இவளுக்கு நான் ஒன்றையுமே கொடுக்க முடியாதுன்ட்டாரு. வாசிங்க. உடனே அவள் வந்து இதை கேட்டு, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி அவர் சொல்றாரு, இதான் பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லி அல்லது ஒரு பாஸ்டர் சொல்லி நீங்க உட்காந்துருக்கவே மாட்டீங்க. அவ்வளவுதான், அதோட போயிடும் இல்லையா? இவள் ஆல்மோஸ்ட் புரிஞ்சுக்கிட்டா. என்ன புரிஞ்சுக்கிட்டா? நாம் ஒதுக்கப்பட்ட நபர், நான் புறக்கணிக்கப்பட்ட நபர், நான் ஒரு கானானிய பெண், நான் வந்து இவரிடத்திலிருந்து எந்த ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது, அசட்டை பண்ணப்படுறேன், கொஞ்சம் கூட மதிப்பே இல்லை, மரியாதையே இல்லை. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டா. ஆனால் இவளுக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு எண்ணம், ஒரே ஒரு யோசனை, கையில் காலில் விழுந்தாவது. அதான் பணிந்து கொண்டான்னு ரொம்ப டீசெண்டாக போட்டிருக்கு. அப்படிலாம் இல்லை, காலில் விழுறா, எனக்கு ஏதாவது உதவி செய்யும். ஆராதனை பண்ணுறதுக்கு காலில் விழலை, உதவி செய்யும்னு காலில் விழுகிறா. கையில் காலில் விழுந்தாவது என் பிள்ளைக்கு ஒரு சுகத்தை வாங்கி கொடுக்க வேண்டும். என்ன மாதிரி எண்ணம் பாருங்க, என்ன மாதிரி யோசனை பாருங்க, என்ன மாதிரி
நினைவு பாருங்க. அதனால தான் ஏன் சொல்றாரு, பொல்லாத தாய் தகப்பன்மார்க்கு இவ்வளவு நல்ல எண்ணம் இருக்கும்போது உங்கள் பரமபிதா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் சொல்றேன், இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளே, பிள்ளைகள் என்ன கவனிக்கிறீங்களா? பிள்ளைகள் என்ன பாருங்க, பிள்ளைகளே, உங்கள் தாய் தகப்பன் உங்களை குறித்து வச்சிருக்கிற எண்ணங்கள் உங்களுக்கு கடுகளவு கூட தெரியாது. கடுகளவு கூட தெரியாது. நீங்கள் எந்த பாதையில் போகிறீங்க, எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க, நீங்கள் எவ்வளவு டீப் லெவலில் உங்களுடைய ஃப்யூச்சரில் வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் பிசாசு கண்ணிகளை வச்சுருக்கிறான், வேடன் எவ்வளவு மறைமுகமாக சில காரியங்களை செஞ்சுட்டு இருக்காங்க, உங்களுக்கு தெரியவே தெரியாது. அதனால தான் பாருங்கள், பிள்ளைகள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிய வேணும்னு சொல்லப்பட்டிருக்குது. ஏன் கீழ்ப்படிய வேணும்னா, ஏதோ காலில் விழுந்து அப்படியே கீழே கிடக்கணும்னு சொல்லலை. நீங்கள் எப்போ கீழ்ப்படிய முடியும் தெரியுமா? உங்கள் பெற்றோர் உங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த அன்பு தெரியும் போது நீங்கள் கீழ்ப்படிய முடியும். இந்த பெண் தன்னுடைய பிள்ளைக்காக எல்லாத்தையும் துறக்க ரெடி ஆயிட்டா. எல்லாத்தையும் அவள் என்னவனாலும் செய்ய ரெடி ஆயிட்டா. உதவி செய்யும்னு காலில் விழுகிறா. அவ்வளவு கேவலங்கள், அவ்வளவு அவமானங்கள், அவ்வளவு நிந்தைகள், புறக்கணிப்பு எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டா. பிள்ளைக்கு அது தெரியவே தெரியுமா? தெரியவே தெரியாது. பிள்ளை வீட்டில் இருக்கிற பிள்ளைக்கு ஒன்றுமே தெரியாது. என்ன தெரியாது? தாய் போய் எவ்வளோ கஷ்டப்பட்டு சுகத்தை வாங்குறதுக்காக போறாருன்னு தெரியாது. காலில் கையில் விழுகிறான்றது பிள்ளைக்கு தெரியாது. பிள்ளைக்கு தெரியாது. எவ்வளவு புறக்கணிப்பு, எவ்வளவு அவமானம், எவ்வளவு நிந்தை, எவ்வளவு கேவலம் பிள்ளைக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அவளுடைய நினைவுகள் எல்லாம் பிள்ளை மேலே இருக்குது. அவளுடைய எண்ணங்கள்லாம் பிள்ளை மேலே இருக்குது. எல்லாம் புறக்கணிக்கிறாங்க, எல்லாம் தள்ளுறாங்க, எல்லாம் ஒதுக்குறாங்க. ஆனா இவ பின்னாலேயே போய்கிட்டு இருக்கிறான். ஏன் தெரியுமா? நினைவுகள் அவளை இயக்குகிறது, எண்ணங்கள் அவளை இயக்குகிறது. ரோசப்படல, வெக்கப்படல, அவமானப்படல, எதையுமே பெருசா எடுத்துக்கல, சென்சிட்டிவா எடுத்துக்கல. அவளுக்கு ஒன்னே ஒண்ணு, என் பிள்ளை இன்றைக்கு சுகமாக்கிய தீர வேண்டும். இதுதான் அவளுடைய லட்சியம், இலக்கு. இதுக்கு தான் போறா. சுற்றி இருக்கிற எல்லாம் ஒரு மாதிரி பேசுகிறாங்க, ஏசும் ஒரு மாதிரி பேசுகிறாரு. ரொம்ப குறைச்சி கடைசியாக நாயின்ற அளவுக்கு பேசிட்டாரு. பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடுறது நல்லது கிடையாதுன்னு பேசிட்டாரு. இதுக்கு மேலே இவன் ரிட்டன் வீட்டுக்கு போயிருந்துருக்கோம். என் பிள்ளை செத்தா கூட பரவாயில்ல, நம்மளை அந்த தலை முழுகிட்டோம் அப்படின்னு 1000 பேசியிருப்போம். ஆனால் அந்த பெண் பேசினா பாருங்க, ஒரு பேச்சு எந்த அளவுக்கு அவள் தன் பிள்ளைக்கு சுகத்தை வாங்கிய தீருவேன் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தான்றது கைகாலில் விழுந்ததுக்குள்ள கூட தெரியல. அவரிடத்துல ஒன்று பேசி எடுத்தா பாருங்க, அதுல தெரியுது. எதுல தெரியுது? ஆம், நீ சொல்லுவது சரிதான் ஆண்டவரே. அங்க ஆரம்பிங்க. அதற்கு அவள் சரிதான் சொல்லுங்க. சரிதான் ஆண்டவரே. பா, இப்படி பேசுறதுக்கு ஒரு போல்ட்னஸ் வேணும். எல்லாம் பேசி முடிச்சிட்டீரா, காரி துப்பிட்டீரா, நாயின்னு சொல்லிட்டீரா, ஒதுக்கிட்டீரா. சீசர்லாம் ஸ்டன் ஆயிட்டாங்க. எல்லாம் சேர்ந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. இவர்கிட்ட ஒருத்தர் கூட இப்படி எதிர்த்து பேசுனதே கிடையாது. இவன் நின்னா பாருங்க, தன் பிள்ளைக்காக சரிதான் ஆண்டவரே. பா, சரிதான் ஆண்டவரே. என்ன ஒண்ணு இயேசுவே ஒரு மாதிரி ஆயிருப்பாரு. சரிதான் ஆண்டவரே. ஆகிலும் நாய்க்குட்டிகள், இங்க பாருங்க, ரொம்ப முக்கியம். நாய்க்குட்டிகள், ஓ, இவர் சொல்றாரு, பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறதல்ல, போடுகிறது நல்லதல்ல. இவர் சொல்றா, நான் பிள்ளையின் அப்பத்தில் பங்கு போட வந்த நாய்க்குட்டி அல்ல, எஜமானின் மேஜையில் இருந்து விழுகிற துணிக்கைக்காக ஏங்குகிற நாய். ஏங்க, பெரிய வித்தியாசம். அவருக்கு பதில் சொல்றா, நீர் சொல்றது சரிதான் ஆண்டவரே, நான் பிள்ளையின் அப்பத்தில் பங்கு போட வந்த நாய் அல்ல. பிள்ளையின் அப்பத்தில் பங்கு போட வந்த நாய் அல்ல. அதுக்கு பதிலா எஜமானுடைய மேஜை. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த பூமி ஒரு மேஜை மாதிரி,
யூதர்கள்லாம் உங்களுடைய பிள்ளைகள் மாதிரி. ஆனால் நான் ஒரு பிரஜாதி பெண் தான். என்னை படைச்ச எஜமான் ஒருவர் இருக்கிறார்ல, அவர் என்னை இந்த மேஜையில் கொண்டு வந்திருக்கிறாரு. பிள்ளைக்குரியதை பங்கு கேட்கல, எனக்குன்னு ஒன்று இருக்கும்ல, அது தாங்க. எனக்குன்னு ஒன்று இருக்குல்ல, அது பிள்ளை சாப்பிட்டுட்டு கீழே விழும் பாருங்க, அதுவாக இருந்தால் கூட பரவாயில்ல. அது சொல்றா, எஜமானின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கை போதும். வாசனை துணிக்கைகளை தின்னுமே அந்த நாய். இயேசு உடனே அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்காக. அதாவது என்ன மாதிரி ஒரு தீர்மானம், என் பிள்ளைக்கானதை வாங்கிட்டு தான் போவேன், எடுத்துட்டு தான் போவேன். எந்த ஒன்றையும் நான் பெற்றுக்கொண்டாலும் பரவாயில்ல, எனக்கு நீங்கள் தந்துட்டாலும் பரவாயில்ல, என் பிள்ளைக்கு சுகம் வேண்டும். இப்படி ஒரு எண்ணம், இப்படி ஒரு நினைவு, பெற்றோருடைய நினைவு, ஒரு தாய் தகப்பனுடைய நினைவு, இப்படி ஒரு எண்ணங்கள் உயர்ந்த வழிகள். பைபிள் சொல்லுது, அன்னைக்கே அந்த நிமிஷமே அவள் சுகமானாள். ஆண்டவரின் பிரியமான பெற்றோர்களே, அருமையான வரப்போகிற பெற்றோர்களே, பிள்ளைகளாக இருந்து பெற்றோர்கள் ஆகப் போகிறவர்களே, இந்த உறுதியான எண்ணங்களைத்தான் பிதாவாகிய தேவன் நமக்கு தருகிறார். அந்த எண்ணங்கள் தான், அந்த நினைவுகள் தான். நான் இப்படி சொல்றேன், அந்த பெண்மணி பிள்ளையின் அப்பத்தில் பங்குகளை எஜமானுடைய சிருஷ்டித்தவருடைய தகப்பனுடைய மேஜையில் இருந்து தன்னுடைய தேவைகள் சந்திக்கப்படும் என்கிற அந்த விசுவாசத்தோட கேட்கிறாள். அதனால இப்படி போட்டிருக்கிறேன், பிள்ளையின் மேஜை. ஒரு நாய்க்குட்டியினுடைய எதிர்பார்ப்பு பிள்ளையினுடைய இதில் பங்கு கேட்பது. பிள்ளையினுடைய மேஜையில் உட்கார்ந்து நாய்க்குட்டி எதிர்பார்த்தா தான் பிள்ளையினுடைய இதில் பங்கு கேட்கறது. ஆனால் அவள் கேட்கறது, நான் எஜமானின் மேஜையில் இருக்கிறேன், ஒரு நாய்க்குட்டியின் எதிர்பார்ப்பு, என் உரிமையை கேட்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென் இருக்கிறீங்களா? அப்போ பைபிள் முழுவதுமே ஒரு தகப்பன் உறவு, ஒரு பிள்ளை உறவு, ஒரு தகப்பன் பிள்ளையாக எண்ணங்கள் பரிமாற்றம் பண்ணப்படுகிறது, நினைவுகள் பரிமாற்றம் பண்ணப்படுகிறது, வாழ்க்கை மாறுகிறது. இதுதான் ஏசாயா 55 சொல்லுது. அப்போ ரெண்டு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஒன்று, தகப்பனுடைய சிந்தை பிள்ளையின் மேலே என்னவா இருக்குது? ஒன்று தான், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தகப்பனுக்கு பிரியும். அப்பாவுடைய எண்ணங்கள், ஒரு பெற்றோருடைய எண்ணங்கள் பிள்ளைகள் மேல ஒன்று தான், ஆசீர்வதிப்பது. அவங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பது. எந்த தகப்பனும் தான் பிள்ளை கெட்டு போகணும்னு நினைக்கவே மாட்டான். எந்த தாயும் தன் பிள்ளை கெட்டு போகணும்னு நினைக்கவே மாட்டாங்க. எவ்வளவு பாடுகள் ஆனாலும் சரி, எவ்வளவு செலவானாலும் சரி, எவ்வளவு நான் கீழே போனாலும் சரி, என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. நான் சொல்றேன், இந்த எண்ணம் தான் கடவுளுடைய எண்ணம். இந்த நினைவுகள் தான் கடவுளுடைய நினைவுகள். உங்களுக்கு தெரியாது, சில சமயங்களில் பிள்ளைகளுக்கு தெரியாது, அப்பாவுடைய கண்ணீர் தெரியாது. மற்றவங்கள்ட்ட போய் அப்பா தன் பிள்ளைக்காக அழுதுருவாரு, ஆனால் அப்பா பிள்ளைக்கு முன்னால் அழமாட்டாரு. அவன் முன்னால் போய் நிற்கும் போது எதிரி மாதிரியே நிற்பாரு. என்ன பேசணும்னு தெரியாது, எப்படி சரி பண்ணணும்னு தெரியாது. ஒரு சின்ன கிளிப்பு பார்த்தேன், டான்ற படத்தினுடைய ஒரு சின்ன கிளிப்பு. அந்த படம் பேரை ஏன்னு சொல்கிறோம்னா, அந்த அவன் வந்து டான் மாதிரி அந்த காலேஜில் இருப்பான். அப்படியே சொல்லி வளர்த்துருவாங்க. அவனுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும், ஆனால் அவங்க அப்பாவுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும். ஏன்னா அவங்க அப்பா கிராமத்தை சேர்ந்தவர், படிப்பறிவு இல்லாதவர். ரொம்ப லேட்டாக அந்த பிள்ளை பிறந்ததுனால அவங்க மேலே ரொம்ப உயிரே வச்சுருப்பார். என்னடா கதையை மாறிடுச்சுன்னு நினைக்காதீங்க. ஆனால் ஒன்று எனக்கு நானே அழுத அந்த இதை பார்த்துட்டு. அவங்க அப்பா வந்து படிப்பறிவு இல்லாதவர், ரொம்ப காலங்கள் 10 வருஷம் நான் நினைக்கிறேன், ரொம்ப லேட்டாக பிறந்த பையன். இவனை எப்படியாவது ஒரு இன்ஜினியர் ஆகணும்னு விரும்புவார். அதனால் காலேஜுக்கு அனுப்புவார். கடைசியில் பார்த்திங்கன்னா அவன் வந்து இந்த மூவி எடுக்கிற, இந்த சினிமா இது எடுக்கிற ஒரு ஆளாக வரணும்னு அவன் விரும்புவான். கடைசியில் அவங்க அப்பா ரொம்ப அகைன்ஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பார். ஆனால் அவன் கேட்க மாட்டான், அவன் வந்து அப்படி ஆயிடுவான். அப்போது ரொம்ப கண்ணாபின்னான்னு திட்டிடுவான் அவன் அப்பா. உனக்கு என்ன தெரியும் அப்படி இப்படின்னு என்னென்ன பேசிடுவான், ஒரு மாதிரி இது பண்ணிடுவான். கடைசியில் அவங்க அப்பாவை மிஞ்சி போயிடுவான். அவங்க ஒரு மாதிரி வந்துடுவான், ஒரு நிலைமைக்கு வந்துடுவான்.
அவங்க அப்பா வந்து சரி எல்லாம் நம்ம மிஞ்சி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி ராத்திரி வந்து போய் படுப்பார், செத்து போவார், இறந்துடுவார். ஏன் இறந்தாருன்னா அவனுக்கு தெரியவே தெரியாது. சில சமயங்கள் நம்ம பிள்ளைகளுக்கு அப்பாவோடைய இது எதுவுமே தெரியாது. இந்த கடைசியில் ஒன்று வரும், என்ன சொல்லுவாங்கன்னா, அவனே பெரியாளை வந்து சொல்லுவான், அதாவது உங்கள் அப்பா அம்மா இருக்கும்போதே அவர் சந்தோஷப்படுகிற அளவுக்கு வாழ்ந்துருங்க, அவங்க விரும்புகிறத செஞ்சு நல்ல நிலைமைக்கு வந்துடுங்க. இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நல்ல நிலைமைக்கு வரும்போது அதை பார்க்க உங்கள் அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க. ஒரு மாதிரி அப்படி முடிப்பாங்க பாருங்கள், வேறு மாதிரி முடியும் அது. அப்போது அவங்க அம்மா வந்து அங்கே இறந்த விஷயங்களை அங்கே சொல்லிகிட்டு இருக்கும்போது சொல்லுவாள், நீ என்னைக்காவது உங்கள் அப்பா காலை பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இது கேட்டிருக்கீங்களா, பார்த்தீங்களா? என்ன இந்த கிளிப்பை மட்டும் போட்டு பாருங்கள் முடிஞ்சா. என்னைக்காவது உங்கள் அப்பா காலை பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லுவா பாருங்க. அவர் செத்து சடலம் முன்னால் வச்சுருப்பாங்க, கரெக்டாக உட்காந்து அதை அவரை நினச்சி அழுதுகிட்டு இருப்பான். அது ஞாபகத்துக்கு வந்துடும், டக்குன்னு காலை பார்ப்பான் பாருங்க. அது எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? அந்த கிராமத்தில் போனீங்கன்னா இந்த வயல், தண்ணி இல்லாத வயல், அந்த நிலம் வந்து பொழந்து கிடக்கும் பாருங்க, அப்படி இருக்கும் அந்த கால். போய் கட்டி பிடிச்சிட்டு அழுவான். இந்த இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களால் அப்பா அம்மாவை வந்து ஹர்ட் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு பிக்சரைஸ் பண்ணியிருப்பாங்க. எதுக்கு சொல்ல வர, அவளுக்கு சுகமாயிட்டா, அவளுக்கு தெரியவே தெரியாது இந்த அம்மா போய் கையில் காலில் விழுந்ததெல்லாம், காரி துப்பப்பட்டது, நாயின்னு சொல்லப்பட்டது, இவ எப்படி அங்கே ரியாக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்தான்றதெல்லாம் யாருக்கு தெரியாது. இவளுக்கு சுகம் வந்துருச்சு, இவன் நல்ல நிலைமைக்கு வந்துட்டா, காலேஜ் படிச்சுட்டா, டாக்டர் ஆயிட்டா, இதுதான் அவளுக்கு தெரியும். நான் நல்ல நிலைமைக்கு வந்துட்டேன், நீ வாய மூடு, இதுதான் தெரியும். உனக்கு என்ன தெரியும், பேசத்தான் தெரியும். ஆனால் ஒவ்வொரு முறையும் நீங்கள் நல்ல நிலைமைக்கு வருவதற்கு உங்கள் மேல் அந்த எண்ணங்கள், நினைவுகளை வைத்து தூங்காம உறங்காம, நாளைக்கு எப்படி ஃபீஸ் கட்டலாம், நாளைக்கு எப்படி பண்ணலாம், இவளுக்கு இது தேவைப்படுதே அது தேவைப்படுதேன்னு யோசிக்கிறது தான் பற்றி பைபிள் சொல்லுது. ஏசாயா 55 என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, நான் உன்னையே நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் ராத்திரி பகலாம், நான் உனக்காகவே யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நான் நீ வாழணும் தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்றாரு. அதுதான் அப்பா தாய் தகப்பனுடைய எண்ணம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம். பிள்ளை யாரும் தெரியும் முக்கியம் இல்லை, பிள்ளை கெட்டு போனானா இல்லை பிள்ளை நல்லவனா கெட்டவனா இதெல்லாம் பெருசாக பார்க்கல. அவரு ஆசீர்வதிப்பதான் பிரியம். இஸ்ரவேல் யாரு, வணங்கா கழுத்து. இஸ்ரவேல் யாரு, மோசமானவங்க. இஸ்ரவேல் யாரு, கீழ்ப்படியாமை ஜனங்கள். இஸ்ரவேல் யாரு, ஒரு நாள் கூட உருப்படி இல்லாத ஆட்கள். ஆனா அவர் சொல்றாரு, அவங்கள ஆசீர்வதிப்பதான் எனக்கு பிரியம். ஏன்னா நான் அப்பா, அவங்க பிள்ளைங்க, நான் தெரிந்து கொண்ட ஜனங்கள். இருக்கிறீங்களா இல்லையா சொல்லுங்க. நான் பிள்ளை, சாத்தமாக கை வர சொல்லலாம், பிள்ளை. இந்த உணர்வு எப்பவுமே இருக்கணும். அவரை அப்பா, அவரை ஹர்ட் பண்ணக்கூடாது, அவருக்கு பிடிச்ச மாதிரி வாழணும். பாருங்க, 2 தான். ஒன்று, அப்பாவுக்கு என்ன நினைவுன்னா என் பிள்ளைய ஆசீர்வதிக்கணும், இதான் நினைவு. எனக்கு ஒன்றுமே வேணாம், என் பிள்ளைக்கு கொடுத்தா போதும். அவன் நல்ல சட்டை போட்டிருக்கானா, அவன் நல்லா இருக்கானா, அவன் கோட் ஷூட் போட்டிருக்கானா, இப்படி தான் அப்பா பார்த்துக்கிட்டே இருப்பார், அம்மா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவன் மூஞ்சே சரியில்லையே, அப்பா சொல்லுவார். அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும் என்ன மூஞ்சே சரியில்லையே. ஊரே சொல்லுவாங்க அவன் ரொம்ப ஒரு மாதிரிங்க. அவர் சொல்லுவார், அவன் மேலே சாப்பாடு கொடு. அவன் ஊரே சொல்லுது, இளையகுமாரனை பார்த்து கூட வேலை செஞ்ச எல்லாம் சொல்கிறாங்க, அவனை உள்ளே சேர்த்திங்கன்னா நாங்களாம் வெளியே போயிடுவோம். இதெல்லாம் எழுதியிருக்கான்னு கேட்காதீங்க, இதுதான் நடந்திருக்கும். நம்ம மட்டும் ஒரு தகப்பனா ஒரு மாதிரி இருந்தோம்னீங்க, டேய் வராத உள்ள, உன்னை தலைமுழுகி எத்தனையோ வருஷம் ஆச்சுன்னு. ஆனால் அந்த அப்பா சொல்கிறாரு, வழி மேலே விழி வைத்து காத்திருக்கிறாரு, என் பிள்ளை எப்போ வருவான்னு காத்துக்கிட்டே இருக்கிறாரு. நான் இப்படிலாம் கற்பனை பண்ணி பார்க்குறேன். மூத்த மகன் எல்லாம் பெருசாக பயங்கரமாக கீழ்ப்படுதலோடு எல்லா காரியங்களையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். கெட்டு போன மகன் எப்போ வருவான்னு காத்துக்கிட்டு இருக்கிறாரு. என்ன மாதிரி அப்பாவுடைய உள்ளம் கெட்டு போனவன் மேலே கவனமாக இருக்கிறாரு. ஓ லார்ட், கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்களா?
நல்லவங்க மேலாம் அவர் ரொம்ப கவனமாக இருக்காரோ இல்லையோ, அவங்கெல்லாம் நல்லவங்களாக தான் இருக்கிறாங்க. ஆனால் அவன் கெட்டு போயிட்டான் பாரு. ஏன் கெட்டு போனான் தெரியுமா? அப்பாவுடைய உள்ளம் தெரியாமல் தான் கெட்டு போனான். அவருடைய நினைவு, எண்ணங்கள், யோசனைகள் தெரியாமல் தான் அவன் கெட்டு போனான். எந்த பிள்ளை பெற்றோரை மீறுதோ, மீறுகிற பிள்ளைக்கு ஒன்னே ஒன்று தெரியல. என்ன தெரியல தெரியுமா? தாய் தகப்பனுடைய உண்மையான அன்பு தெரியல, அந்த பாசம் தெரியல, நேசம் தெரியல. தாய் தகப்பன் தன் பிள்ளைக்காகவே அவர்கள் உயிரை கொடுப்பது தெரியல. வேர்வையோடு சேர்ந்து ரத்தத்தையும் சிந்தி அவர்கள் அந்த உழைக்கிற உழைப்பு, சம்பாத்தியம், அந்த பெயின் பிள்ளைகளுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த பிள்ளை ஒவ்வொரு முறையும் சொல்லுவாங்க, என் அம்மா சொல்லாமல் என் அப்பா சொல்லாமல் நான் எதையும் செய்ய மாட்டேன், என் பெற்றோர் சொல்லணும்னு நான் எதையும் செய்வேன், ஏன்னா எங்கள் அப்பா அம்மா என்னை இப்படி ஆளாக்குறாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. லேகுமானம் வர்றதை தேடி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. பார்த்தவொன்னே அப்படியே தட்டி ஓடுறாரு. ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சி உள்ள வாண்டுறாரு. அவன் பண்ணி தவிட்டுக்கிட்டு இருந்து வரான். நாத்தம் தாங்க முடியல. ஆனால் அப்பாவுக்கு தான் நாற்றத்தை விட பிள்ளை வேல்யூ, குறைகளை விட பிள்ளை வேல்யூ, தவறுகளை விட பிள்ளை வேல்யூ. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமேன். நான் பெத்த பிள்ளை வேல்யூ. குறை பெருசு இல்லை, குற்றங்கள் பெருசு இல்லை, தவறுகள் பெருசு இல்லை. அப்பா யார் வாய வேணாலும் அடைப்பாரு, அம்மா யார் வாய வேணாலும் அடைப்பாங்க. அப்பா தான் கடைசியில் சொல்லுவாரு, நான் இருக்கேன் உனக்காக, எழுந்து ஓடு, நான் இருக்கேன் உனக்காக. தாய் தகப்பன் நான் இருக்கேன் உனக்காகன்னு சொல்ல முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதனால தான் ஆண்டவருக்கு நல்லா தெரியும், என் பிள்ளை எங்கே முட்டி மோதி எங்கே போய் எங்கே அலைஞ்சு திரிஞ்சு வந்தாலும் கடைசி அவன் என்கிட்ட தான் வந்தாகணும். கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமே. ஆண்டவருக்கு மட்டும்தான் நல்லா தெரியும், நீ எங்க முட்டாலும் என்கிட்ட வந்தாகணும். ஆனால் எங்கேயும் நீ முட்டி மோதும் போது எல்லா புறக்கணிப்பையும் சந்திச்சிருப்ப. என்கிட்ட வரும்போது நான் உன்னை ஏற்றுக்கொள்ளுவேன், நான் உனக்கு இரக்கம் பாராட்டுவேன், கிருபை பாராட்டுவேன். இதுதான் நம்ம அப்பா. இருக்கிறீங்களா? ஆமென். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதான் கர்த்தருக்கு பிரியம். ஒரு பிள்ளை தன்னிடத்தில் நடந்து கொள்கிற விதத்தை பொறுத்து அதை பார்த்து தான் பிள்ளை ஆசீர்வதிக்கிறாரு. அது உண்மைதான். ஆனால் நல்லா கவனிங்க, நீங்க பிள்ளையா இருக்கிறதே ஆசீர்வாதம் தான். அதான் நல்லா கவனிக்கணும். அப்பா பார்க்கிறாரு, என்ன பண்றாரு? ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு பிள்ளை எப்படி நடந்துக்கிறான்னு பார்க்கிறாரு. பிள்ளை கரெக்டா இருக்கானான்னு பார்க்கிறாரு. எல்லா சொத்து பத்துக்கெல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறாரு. நல்லா அந்த பிள்ளை வளரணும்னு விரும்புறாரு. சில சமயங்களில் பாருங்க, சொத்து பத்தெல்லாம் இருக்கிற பெற்றோர் கண்டிச்சாங்கன்னா பிள்ளைகள் ரொம்ப என்ன செய்யறது, அதுக்காகவே சரி சரி சரின்னு போறது. அப்படியெல்லாம் இருக்கும் சில பிள்ளைகள். ஏன்னா அப்பாவுக்கு சொத்து இருக்கு. நான் சொல்றேன், சொத்து இருக்கோ இல்லையோ, தாய் தகப்பன் உங்க மேல வச்சிருக்கிற அன்பு ரொம்ப பெருசு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆமேன். பெற்றோர் பார்க்கிறார், பிள்ளை தகப்பன் பார்க்கிறாரு, பிள்ளை ஒழுக்கமா இருக்கிறான்னா, அவன் சரியா இருக்கிறான்னா அவனை ஆசீர்வதிக்கணும், அவனுக்கு கொடுக்கணும்னு தான் பார்க்குறாரு. பழைய ஏற்பாட்டெல்லாம் அப்படி பார்க்குறோம். ஆனால் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், அதுக்கு தான் அவர் என்ன பண்ணுறாருன்னு நிறைய பிரமாணங்களை தராரு. இப்படி இரு, இப்படி இரு, இப்படி இரு. அந்த எண்ணங்கள் நினைவுகள்லாம் சில பிரமாணங்களை தருது. அப்படி சொல்லும் போது அவர் ஆசீர்வாதத்திற்கு நம்மளை பாத்திரராகும்படிக்கு சொல்லலை, அவைகளை நாம் எடுத்து அனுபவிக்கும்படி சொல்றார். நல்லா கவனிங்க, ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. பிரமாணங்களை கொடுக்கும்போது நீ இப்படி நட, இப்படி நட, இப்படி இருன்னு சொல்லும் போது நீ ஆசீர்வாதத்துக்கு பாத்திரனாகு அப்படி சொல்லல. நீ பிள்ளையா பிறந்ததே தகுதி ஆயிட்ட, இப்போ நீ எடுத்து அனுபவிக்க வேண்டும் என்றால் அதுக்கு நீ முதிர்ச்சி அடைய வேண்டும்னு சொல்ற. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் இருக்கிறீங்க? அதுக்குத்தான் அப்பா அம்மா சொல்றாங்க, உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது, நீ பாத்திரம் இல்லை. பாத்திரம் என்பதற்கு என்னது? தகுதி. நான் பிள்ளையா பிறந்ததே தகுதி. நான் அப்பாவுக்கு பிள்ளையா பிறந்ததே ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தகுதி. ஆனா அப்பா என்ன கண்டிக்கிறாரு, சில பிரமாணங்களை தராரு, சில கோட்பாடுகளை தராரு, இப்படிதான் இருக்கணும்ன்றாருன்னா அது எதுக்கு? நீ ஆசீர்வதிக்கப்படுவதற்கு பாத்திரனாவதற்கு அல்ல, நீ அதை எடுத்து அனுபவிப்பதற்கு மெச்சூர் ஆவதற்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பாத்திரம் நான் இருக்கிறனால தான் பிரமாணங்களே கொடுக்குறாரு. பிள்ளையா பறக்கும் போதே எல்லா ப்ராப்பர்ட்டிக்கு நான் தான் சொந்தக்காரனாயிடுறேன். இப்போ நான் அதை எடுத்து அனுபவிக்க வேண்டும் என்றால் அந்த முதிர்ச்சி பக்குவம் எனக்கு வேண்டும். ஒரு வசனத்தை வாசிங்க, கலாத்தியர் எடுங்க, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. ஓ ஜீசஸ்,
கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 3 வாசிங்க. தேங்க்யூ ஃபாதர். அங்கே ஒரு அப்பா மகன் அந்த உறவு சம்மந்தப்பட்ட ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 1 ஆ சாரி 4 1 4ஆம் அதிகாரம் 1. பின்னும் நல்லா கவனி, இந்த கதை கவனிங்க. ஒரு சம்பவம் சொல்லப்படுது. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் யாரு? பிள்ளை. சுதந்திரவாளியானவன் தான் எல்லாத்துக்கும் எஜமான். இப்போ பாருங்க, இப்போ ஜேம்ஸ் அண்ணன் வந்து எனக்கு அப்பா, அவர் என் அப்பா, நான் பிள்ளை. நான் யாரு? கோடிக்கணக்கான சொத்து அவர் இருக்குது, நான் பிள்ளை, நான் சுதந்திரவாளி. சொல்லுங்க, நான் சுதந்திரவாளி. எங்கள் அப்பாவுடைய எல்லா சொத்துக்கும் யார்? நான் தான் சொந்தக்காரன், சுதந்திரவாளி. ஆனவன் எல்லா சொத்துக்கும் நான் தான் சொந்தக்காரன். ஆனால் நான் இப்போ எப்படி இருக்கிறேன்? சின்ன பிள்ளையா இருக்கிறேன். சொல்லுங்க, சின்ன பிள்ளையா இருக்கிறேன். சதவீதம் சின்ன பிள்ளையா இருக்கிறேன். நீங்க எல்லாரும் எங்க அப்பாவுடைய வீட்டில் வேலைக்காரங்களா இருக்கிறீங்க, அடிமைகளா இருக்கிறீங்க. ஆனா நான் பிள்ளை, நான் சின்ன பிள்ளையா இருக்கிறேன். பாருங்க, இப்போ பைபிள்ல பவுல் சொல்றாரு, எனக்கும் உங்களுக்கும் வித்தியாசமே இல்லையா? ஏன் வித்தியாசமே இல்லை? ஒரே ரீசன், நான் சின்ன பிள்ளையா இருக்கிறேன். சுதந்திரவாளி, சொத்துக்கெல்லாம் சொந்தக்காரன், ஒரே பிள்ளை. நான் இப்ப சின்ன பிள்ளையா இருக்கிறதுனால அடிமையானவர்களுக்கும் வேலைக்காரர்களுக்கும் பிள்ளைக்கும் வித்தியாசமே இல்லை. ஏன் வித்தியாசமே இல்லை? ஒரே ரீசன், நான் சின்ன பிள்ளையா இருக்கிறேன், இம்மெச்சூரா இருக்கிறேன். அதனால அப்பா வேலைக்காரர்களையும் அடிமைகளையும் நடத்துகிறது போலவே தான் யாரையும் நடத்துறாரு? பிள்ளையும் நடத்துகிறார். வாசிங்க. தகப்பன் அப்பா பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. முத்துக்குமார் ஒரு காலம் குறிக்கப்பட்ட வரைக்கும் இப்படித்தான் இருக்கணும்னு பார்க்கிறாரு. ஏன்னா அவன் இம்மெச்சூரா இருக்கலாம், சின்ன பையனா இருக்கலாம். வேலைக்காரங்களுக்கும் அடிமைகளுக்கும் வித்தியாசமே இல்லாத அளவுக்கு அவனை ட்ரீட் பண்ணணும். ஏன்னா தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் வீட்டில் இருக்கிற காரியக்காரருக்கும் வீட்டில் இருக்கிற விசாரணைக்காரருக்கும் கீழ்ப்படிந்தே இருக்கிறான். இப்போ சாமன் வந்து அப்பாட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றாரு. என்ன அப்பாட்ட கம்ப்ளைண்ட் பண்றாரு? அவன் சரியில்லை, அவன் சொன்னா கீழ்ப்படிய மாட்டேன்றான் அப்படின்ன உடனே அப்பா காரியக்காரர் வார்த்தையை கேட்டு மான 4 போடுறாரு. ஏன் சரியில்லை? ஏன் நீ கீழ்ப்படிய மாட்டேன்ற? உடனே ஒரு வேலைக்காரன் ஓடி வந்து 4 போடுறான். டவுசரை ஒழுங்கா போடு, ஸ்கூலுக்கு கிளம்பு, பேகை தூக்கு. அவன் அப்படியே தான் கிளம்புறான். அவன் அன்னைக்கு யார்கிட்டையும் பார்த்து, ஏய் வாய மூடு, நான் யார் தெரியுமா, எங்க அப்பா யார் தெரியுமான்னு பேச மாட்டேன்றான். ஏன்னா இம்மெச்சூரா இருக்கிறான். அப்பாட்ட போய், அப்பா அவன் அடிக்கிறான், அவன் வேலைக்காரன் தானே, அடிமை தானே, அவனை போய் கண்டிங்கன்னு சொன்னா கூட அப்பா சொல்லுவாரு, நீ ஒழுங்கா அவங்க சொல்றதை கேட்டு கீழ்ப்படின்னு சொல்லுவாரு. ஏன்? பிள்ளையா இருந்தாலும் சுதந்திரவாளியா இருந்தாலும் எல்லா சொத்துக்கும் சொந்தக்காரனா இருந்தாலும் அவன் சிறு பிள்ளையா இருக்கும் காலம் வரைக்கும் அவனும் அடிமையாகவே இருக்கிறான், இம்மெச்சூரா இருக்கிறான். அவனால் எடுத்து எதையும் அனுபவிக்க முடியாது. வாசிங்க. அப்படியே நாமும் சிறு பிள்ளையா இருந்த காலம் ஒரு மோசமான வழிபாட்டில் இருந்தோம், இம்மெச்சூரா இருந்தோம், அடிமைகளா இருந்தோம். ஆனா இப்போ வாசிங்க, நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி கீழ்ப்பட்டவர்களை, அப்படியே நீங்க வாசித்தீங்கன்னா, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தன் பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்குள்ளே தந்திருக்கிறார். இப்ப நாம் என்ன ஆயிட்டோம்? நாம் மெச்சூர் ஆயிட்டோம். நம்முடைய எண்ணங்கள் வளர்ந்துருச்சு, யோசனைகள் வளர்ந்துருச்சு. அப்பா பார்த்துட்டே இருக்கிறாரு. இவ்வளவு நாள் அவனே தீர்மானிக்க முடியாத வயசு, தீர்மானிக்க முடியாத எண்ணம். அவனுக்கு வேண்டியதை கொடுக்கணும், அவனை வளர்க்கணும், அவனை படிக்க வைக்கணும், அவனை ஆளாக்கணும். இதுதான் அப்பா பார்த்துக்கிட்டே இருந்தாரு. ஒரு நாள் வரும்போது என் மகன் முடிவெடுக்கக்கூடிய வயதுக்கு வந்து விட்டான், தீர்மானிக்கக்கூடிய இடத்துக்கு வந்து விட்டான், அந்த மெச்சூர் ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது அவர் அவனை எல்லா முடிவுகளையும் எடுக்க, அவன் பேரில் தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் எழுதி வைக்க
அவர் ஆயத்தமாகிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அப்ப அதனால தான் பாருங்க, அவன் அனுபவிக்கிறதுக்கு தான் காலம் பிடிக்குது. அவன் எடுத்து அனுபவிக்கிறதுக்கு தான் இவன் மெச்சூர் ஆயிட்டானான்னு பார்க்கிறார் அப்பா. அதுக்கு தான் பிரமாணங்களை கொடுத்துக்கிட்டே வராரு, அதுக்கு தான் யோசனைகளை கொடுக்குறாரு, எண்ணங்களை கொடுக்குறாரு. நீங்களே எடுத்து சகலவற்றையும் சரியாய் முறையாய் அனுபவிப்பதற்கு தகுதியானவர்களாய் மாறிவிட்டீர்கள் சொன்னா அப்பா எல்லாத்தையும் உங்க பொறுப்பிலே விட்டுருவார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? இதுதான் அப்பாவுடைய சிந்தை. பிள்ளையினுடைய சிந்தை என்ன? ஒன்னே ஒண்ணுதான், அவருக்கு கீழ்ப்படித்து நடக்க வேண்டும். இதுதான் பிள்ளையினுடைய சிந்தை. அவருக்கு பிரியமாய் வாழ சொல்லுங்க. அவருக்கு பிரியமா வாழணும். யாருக்கு பிரியமா? அப்பா அம்மாவுக்கு பிரியமா வாழணும், பெற்றோருக்கு பிரியமா வாழணும். பிள்ளைகள் நீங்கள் நான் தேவனுக்கு பிரியமா வாழணும். எப்படி தேவனுக்கு பிரியமா வாழ்றது? ரெண்டே விஷயம். ஒன்று, தகப்பனுடைய இருதயத்துக்கு பிரியமா வாழ ஒன்னே ஒன்று பைபிள் சொல்லுது, விசுவாசிப்பதன் மூலமாக நாம் பிரியமாய் வாழலாம். அப்பாவை நம்ப வேண்டும். சத்தம், அப்பாவை நம்ப வேண்டும். சொல்லுங்க, அப்பாவை நம்ப வேண்டும். சொல்லுங்க, அம்மாவை நம்ப வேண்டும். சொல்றீங்களா? சத்தமா சொல்லுங்க. அப்பா அம்மாவை நம்ப வேண்டும், ஆண்டவரை நம்ப வேண்டும். அப்பாவை நம்புறீங்களா? உங்க அப்பாவை நம்புறீங்களா? உங்க ஆண்டவரை நம்புறீங்களா? நீங்கள் எப்பொழுது அவரை நம்புகிறீர்களோ, விசுவாசிக்கிறீர்களோ, அப்பொழுதுதான் நீங்கள் அவர்களுக்கு கீழ்ப்படுவீர்கள். நான் என் அப்பா நம்புறேன், அப்பாவை நம்புறேன்னா எங்க அப்பா எனக்கு ஒரு விளைவு உண்டாகும்படி நடந்து கொள்ளவே மாட்டார். எனக்கு ஒரு நாசம் மோசம் நடக்கும்படிக்கு அவர் என்னை வற்புறுத்தவே மாட்டார், வலியுறுத்தவே மாட்டார். என் அப்பாவுடைய யோசனை தான் எனக்கு செக்யூர் பிளேஸ். அதுதான் எனக்கு நம்ப தகுந்த இடம், அதுதான் பாதுகாப்பு. நான் என் அப்பாவை நம்புறேன். நீங்க உங்க அப்பாவை நம்புறீங்களா? நம்முடைய பரம தகப்பனை நம்புகிறீர்களா? அதனால அவர் சொல்றாரு, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் யோசனைகள் உங்கள் யோசனைகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகள் அல்ல. ஏன் அவ்வளவு ஆதங்கப்படுறேன்? ஏன்னா நீங்க என்னை நம்புங்கள், உயர்ந்த இடத்திற்கு உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன். அதனால என்னை நம்புங்கள், வானத்திற்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமாய் உங்களை குறித்து யோசித்து வைத்திருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க அவரை நம்புறது மூலமாக தான் உங்களுடைய இதயத்துக்கு பிரியமா வாழணும். ரெண்டாவது, விசுவாசித்து கிரியை செய்ய வேண்டும். நம்புறது மட்டும் இல்ல, அப்படியே கீழ்ப்படுத்தி நடக்கணும். ரெண்டு கிரியை இருக்கு. ஒன்னு விசுவாசத்தின் கிரியை, இன்னொன்னு விசுவாசியின் கிரியை. விசுவாசத்தின் கிரியை என்பது என்னது? நான் நம்புகிறதின் மூலமா இயங்குவது. விசுவாசத்தின் கிரியை என்பது என்னது? ஆபிரகாம் பார்த்து சொன்னாரு, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போனவன அவன் கிளம்பிட்டான் விசுவாசி. அதுக்கப்புறம் சொன்னாரு, எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிருன்னு சொன்னார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாய். விசுவாசத்தின் கிரியை, விசுவாசியின் கிரியை, விசுவாசத்தின் கிரியை ரெண்டுமே இருக்குது. நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன். பெருக்கத்திற்கான சூத்திரம் என்ன? எப்போ நீங்கள் விசுவாசத்தின் கிரியையும் அவிசுவாசியின் நடக்கையும் வைத்திருக்கிறீர்களோ அப்பொழுது சாபம். எப்போ அவிசுவாசியின் நடக்கையும் விசுவாசத்தின் கிரியை இருக்குதோ அப்பவும் சாபம். அவிசுவாசத்தின் கிரியையும் அவிசுவாசியின் கிரியையும் இருந்தால் சாபம். விசுவாசத்தின் கிரியையும் விசுவாசியின் கிரியையும் சேரும் போது அது ஆசீர்வாதம் பெருக்கமாக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்பாவுக்கு பிரியமா வாழ்றதுக்கு மூன்றே வழி தான். ஒன்று, அவரை நம்பணும், விசுவாசி அவர் சொல்றபடி நடக்கணும். மூணாவது, அதன் மூலமாக நம்முடைய கேரக்டரை மாற ஆரம்பிக்கும். நம்முடைய விசுவாசத்தின் கிரியை வெளியே வர ஆரம்பிக்கணும். அப்போ டோட்டலாக ஒன்று பேக்கேஜ் என்னது? அப்பாவுடைய உள்ளம், மகனுக்கும் அப்பாவுக்கும் உள்ள உறவு தான் ஏசாயா 55 சொல்லியிருக்குது. இதுக்கும் பொருளாதார பெருக்கத்துக்கு என்ன சம்பந்தம்? அவர் நமக்கு கொடுக்குற ஒவ்வொரு பிரமாணமும் நாம் நல்லா இருப்பதற்காக. இன்னைக்கு 1008 கமிட்மெண்ட் உங்களுக்கு இருக்கலாம், 1008 கமிட்மெண்ட் இருக்கலாம். நான் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ பொட்டென்ஷியல் பீப்புள்ன்றதை வச்சு நீங்கள் அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறது இல்லை. உங்கள் அப்பா எல்லாத்தையும் முடிக்க வல்லவராக இருக்கிறார். உங்கள் அப்பாவால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. உங்கள் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவருக்கு பிரியமா அவருடைய வார்த்தையின்படி அவரை விசுவாசித்து நம்பி காரியங்களை செய்ய இறங்கும் போது அப்பா பார்த்துக்கிட்டே இருப்பார். உலகத்தில் சொல்லுவாங்களே, என் பிள்ளைக்காக நான் தலையை கூட அடமானம் பண்ணுவாங்கல்ல. நான் சொல்கிறேன், நம்முடைய தகப்பன் தலையை அடமானம்லாம் வைக்கலை, தலையவே கொடுத்தாரு.
உயிரே கொடுத்தாரு, ரத்தத்தையே சிந்தினாரு. அதுல ஒண்ணு காமிக்கிறாரு. தம்முடைய, அதாவது 8:32 சொல்லுது ரோமர்ல, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? என்ன மாதிரி உள்ளம்? எல்லாரும் எழுப்பி நிற்போம். என்ன மாதிரி இருதயம்? ஒரு தகப்பனா நம்மளோட அவர் பேசுகிறார். நீங்கள் நல்லா இருக்கணும்னு தான் என்னுடைய விருப்பம். நீங்கள் நல்லா இருக்கணும் தான் நான் விரும்புகிறேன். நீங்கள் நல்லா இருக்கணும்னு தான் என்னுடைய சித்தம். ஷே எல்லாரும் கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும். பொருளாதார பெருக்கம் ஒரு தகப்பனுடைய இருதயத்தை காமிக்குது. ஒரு பிள்ளை விசுவாசத்தை கீழ்ப்படியும் போது உயர்ந்த எண்ணங்கள், உயர்ந்த வழிகளை, உயர்ந்த உயர்வுகளை அவர் பெற்றுக் கொடுக்கிறார். எல்லாரும் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உம்மண்டே வருகிறோம். நல்ல வார்த்தைகள் உள்ளத்தில் ஆழமாக இறங்கட்டும். இன்னும் அதிகமாய் நாங்கள் கர்த்தாவே கேட்ட போதனைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து விசுவாசத்தை நடக்க எங்களுக்கு உதவி செய்தோம். நாங்கள் உம்முடைய அன்பை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தோம். எங்களுடைய வாழ்க்கையின் மேல் நீர் வைத்திருக்கிற அக்கறைக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய எல்லா முயற்சிகளிலும் நீர் எங்களோடு எங்கள் பட்சத்தில் இருக்கிறபடியாக ஸ்தோத்திரம். நாங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு தலை குனிந்து போவதே இல்லை. கடவுள் அப்படி உங்கள் மேலே ஒரு அன்பையும் ஒரு பாசத்தை வைத்திருக்கிறார். கர்த்தாவே, நாங்கள் அதை புரிந்து கொள்ளட்டும், விசுவாசிக்கட்டும், கிரியை செய்யட்டும், சாதிக்கட்டும், முன்னேறட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.